ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நேம்ஸ் இருக்கு, டெசிக்னேஷன் இருக்கு, உங்களோட சேலரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு டெசிக்னேஷனுக்கும் நம்ம எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்றோன்றது மந்த்லி கால்குலேட் பண்றது நம்ம கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இங்க இருக்கிறது டோட்டல் லைன் ஐட்டம் பாத்தீங்கன்னா 14 லைன் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா மேபி உங்களோட ஆஃபீஸ் டேட்டா வந்து ஹியூஜா ஒரு 1000-1500 அந்த மாதிரி டெசிக்னேஷன் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ டெசிக்னேஷன் வைஸ் இமீடியட்டா நம்ம வந்து ஒரு டெசிக்னேஷனுக்கு நம்ம எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்றோன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க பாருங்க. ஈக்குவல் டு குரூப் பை அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. குரூப் பை நான் போட்டுட்டேன். எனக்கு ரோ ஃபீல்டு வந்து டெசிக்னேஷன் வேணும், காமா எனக்கு வேல்யூ வந்து சேலரி வேணும், காமா எனக்கு என்ன வேணும், சம் வேணும். சம் கொடுத்துட்டேன், காமா 3. நான் ஏன் இந்த 3 ப்ரெஸ் பண்ணிருக்கேன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். 3, 2, 1, 4, 5 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். பட் நான் சம் பண்றதுக்கு ஒரு 3 மட்டும் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நானு. சரிங்களா? இப்ப 3 போட்டுட்டேன். பாருங்க, டெசிக்னேஷன் செலக்ட் பண்ணிட்டேன், சேலரி செலக்ட் பண்ணிட்டேன், சம் பண்ணிட்டேன், 3 செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, என்டர். சிம்பிளா நம்ம வந்து ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்றோம், பிடி மாஸ்டருக்கு எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்றோம், டீச்சருக்கு எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்றோம், நமக்கு கிராண்ட் டோட்டல் இங்க வந்துருச்சு. பாருங்க, ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளா இம்மிடியட்டா ஒரு பைவட் போடாம இல்ல சம் இஃப் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம குரூப் பை என்ற ஃபார்முலாலேயே நம்ம வந்து இந்த டோட்டல்ஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ.